பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த பார்லர் ஓனர் வந்து பொன்னியை நான் ட்ராப் பண்ணிடுறேன் வா பொன்னின்னு சொல்லி காரில் ஏற்றிக்கிறாங்க. அது பொன்னிக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா எங்கடா நாம் எங்கே போகிறோம், எந்த வீட்டிலேருந்து வரணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட எப்படியோ ஏதோ பேசி அவங்கள அவாய்ட் பண்ணி பழியிலேயே ஒரு வீட்டை காட்டி அங்கேயே பொன்னி இறங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொன்னி வீட்டுக்கும் போகிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாருமே உஷாவோட வளைகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வளைகாப்பில் என்னென்ன சாப்பாடு போடலாம், யாரை கூப்பிட்ருக்கோம், யாரை கூப்பிட்ணும், அப்படி செம்மையாக ஒரு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொன்னியும் போகிறாங்க. பொன்னி போன உடனே சந்திரசேகர் பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாரு, இது மாதிரி சமைக்க வேண்டிய ஐட்டத்துலன்னு சொல்கிறாரு. உடனே உஷா சொல்கிறாங்க, நீ ஏமாம்மா அவள்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் நாம் ஆள் வச்சு சமைச்சிடலாம், கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது, அவங்கள்ட்ட சொன்னால் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க மாமா, அதனால் இவள்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு பொன்னியை முடச்சிக்கிட்டு உஷா சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சுந்தரத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. சுந்தரத்துடைய மூஞ்செலாம் மாறுது. அதை சந்திரசேகர் கரெக்டாக பார்த்துறாரு. என்ன மாப்பிள்ள, என்ன இது ஃபோன் வருது, எடுத்து பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, சும்மா நார்மல் கால் தான், ஒன்றும் இப்போ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரம் சமாளிச்சிடறாரு. திரும்பவும் இங்கே பொன்னி மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே திரும்பவும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் சுந்தரத்துக்கு ஃபோன் வருது. சுந்தரத்துடைய மூஞ்சி ரியாக்ஷன்லாம் மாறுது. அதை பவானியும் பார்க்குறாங்க, சந்திரசேகரும் பார்க்குறாரு. சந்திரசேகர் உடனே, மாப்பிள்ளை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது மாப்பிள்ளை, போய் எடுத்து பேசிட்டு வாங்க போங்க, ஏன் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா அது வந்து போங்க மாப்பிள்ளை போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லவும் சுந்தரமும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு உடனே வெளில போகிறாரு. இதை பவானியும் குறுக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே சுந்தரம் வெளியே போன உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. என்ன ஸ்வேதா, எதுக்காக இப்படி நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஸ்வேதா வந்து, ஏங்க நம்ம மேட்ருலாம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு போய் எங்கள் அண்ணன் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாருங்க, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, அவனை இழந்து ஏமாற்றிட்டான், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வான்னு சொல்லி எங்கள் அண்ணன் கூப்பிட்றாருங்க அப்படின்னு சொல்லவும் சுந்தரத்துக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. என்ன ஸ்வேதா சொல்கிற, இங்கே பாரு ஸ்வேதா, அதெல்லாம் பண்ணாத, நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தையால் உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதை எப்படி சரி பண்ணணுமோ நான் சரி பண்ணிக்கிறேன் ஸ்வேதா, தயவு செஞ்சு உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வை, நாளைக்கு காலையில் நான் வந்து உங்கள் அண்ணனை நேரில் பார்க்குறேன், பிரச்சனை எதுவும் வராதுமா, ஏமா அப்படி புரிஞ்சுக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னு சுந்தரம் இங்கே ஸ்வேதாட்ட ரொம்பவுமே கெஞ்சி பேசுகிறாரு. பொன்னி மொட்டை மாலேருந்து இதை பார்த்துட்ருக்காங்க. இவர் யார்கிட்ட இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க, ஏங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க, எங்கள் அண்ணன் கேட்கவே மாட்டுறாருங்க அப்படின்னு சொல்லவும் சுந்தரம் சொல்கிறாரு, இங்கே பார் ஸ்வேதா, நான் சொல்கிறது கேளுத்து நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ நீங்கள் தேவையில்ல பிரச்சனை பண்ணிங்கன்னா வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும், உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கொஞ்சம் நார்மல் படுத்து, நான் காலையில் வந்து உங்கள் அண்ணனை பார்க்குறேன், உங்கள் அண்ணனை பார்த்து பேசுகிறேன், கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வை நாம் சரி பண்ணலாம், இல்லைனா இது பிரச்சனையாக போய் தான் முடியும் ஸ்வேதா, பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சுந்தரம் ஸ்வேதாட்ட கெஞ்சுறாரு. ஸ்வேதாவும் சரிங்க நான் என் அண்ணன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஸ்வேதா, சும்மா இது மாதிரி கால் பண்ணாத, வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணால் என் ஒய்ஃப் பார்த்துருவா, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், எங்கள் வீட்டில் வேறு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் இந்த இடத்துல நீ அடிக்கடி கால் பண்ணுறதே எனக்கு ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோன் வச்சிடறாரு. வச்சுட்டு யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் இந்த ஸ்வேதாவை, நாளைக்கு எதுக்கும் உங்கள் அண்ணனை போய் பார்த்து பேசுவோம், அவங்க அண்ணன் ஒத்து வந்தால் இந்த குழந்தைய கலைச்சிட்டு ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு சரி பண்ணிடலாம், ஒத்து வரலனா இவன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சுந்தரம் இங்கே யோசிக்கிறத நம்ம பொண்ணி பார்க்குறாங்க. சுந்தரம் ஏதோ மறைக்கிறாரு, ஏதோ பெரிய தப்பில் இப்போ மாற்றிருக்க மாதிரி தெரியுது, அதான் இந்த அளவுக்கு கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பொண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப சுந்தரம் உள்ளே போனோடனே எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங்காக தான் பேசிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறமா எல்லாருமே ரூம் போயிடுறாங்க. இங்கே அடுத்த நாள் காலையில் சுந்தரம் ரொம்பவுமே பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காரு. ஏன்னா சுந்தரம் குளிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஃபோன் வருது. ஃபோன் வரதை நம்ம பவானி பார்க்குறாங்க. யார் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க இவருக்கு, இவர் வேறு குளிச்சிட்ருக்காரு, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே, ஏங்க கிளம்பிட்டீங்களாங்க, எங்கள் அண்ணன் வேறு உங்களை பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காருங்க,
கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பிரச்சனை பெருசாக போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கள் அண்ணனை பார்த்துருங்க. இல்லைன்னா அப்புறம் எங்கள் அண்ணன் கிளம்பி அங்கே வந்துட போகிறாரு. உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும். நீ தான் சொன்னீங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே சேகர்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு லேடி பேசுது. சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை ஆகிடுன்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லி பவானி ஃபோன் வச்சிடுறாங்க. வச்சுட்டு பவானி வந்து இங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காஃபி கொடுத்தா காஃபி எடுத்து வராங்க. சுந்தரம் வந்த உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோன் எதுவும் வரல. ஒன்று வேகமாக கிளம்புறாரு. ஃபோனை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே பவானிக்கு டவுட் வருது. ஓகே, இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு. இதனால கண்டிப்பாக இவரை கண்டுபிடிச்சி ஆகணும்னு பவானி முடிவு பண்ணுறாங்க. ஏங்க, இன்னைக்கு சிவானிக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, நாம் போயிட்டு வரணுங்க அப்படிங்கவும், என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? நான்லாம் வரல. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் மீட்டிங் போயிட்டுருக்கேன். மீட்டிங் முடிய மதியம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சுந்தரம் சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பி ஃபோன் எடுக்கிறாரு. உடனே பவானி சொல்கிறாங்க, சரிங்க சாப்பிட்டு போகலாம் இருங்க. சாப்பிடலாம் எனக்கு வேணாம் பவானி, எனக்கு வெரி அர்ஜென்ட், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பவானிக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இவர் அப்போ மீட்டிங்லாம் போகல, அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி இவர் வேறு எங்கேயோ போகிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பவானி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பவானி அந்த நம்பரை தான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் போனதுக்கப்புறமா பவானி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி நாங்கள் ஆன்லைன்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் விழுந்திருக்கு, உங்களுடைய அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னா நாங்களே நேரில் வந்து தருவோம் அப்படின்னு பேசவும், அந்த ஸ்வேதாவும் தன்னுடைய அட்ரஸை சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், நாங்கள் இன்னும் 10 மினிட்ஸில் எங்களுடைய டெலிவரி பாய் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுறாங்க. கரெக்டாக பவானியும் அதே ஏரியாவுக்கு அவங்களுடைய கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா சுந்தரத்துடைய கார் அங்கே நிற்கிறத பவானி பார்க்குறாங்க. ஓகே, சுந்தரம் அப்போது இங்கே தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத பவானி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் காரை வழியிலே நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா சுந்தரம் ஸ்வேதாவுடைய அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி நானும் ஸ்வேதாவும் நெருங்கி பழகணும் தான், இல்லைன்னு சொல்லலை. 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். ஆனால் எப்படி இந்த தவறு நடந்துச்சுன்னு தெரியலை. இப்போது ஸ்வேதா கன்சீவ் ஆகிட்டா அப்படிங்கவும் இங்கே பவானிக்கு தூக்கி வாரி போடுது. அதனால் இதை பிரச்சனையாக்காதீங்க. என் வீட்டு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாயிடும். இதுக்கு என்ன பிராயச்சித்தமோ நான் பண்ணுறேன். அந்த குழந்தைய முதல்ல அபார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நஷ்ட ஈடாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். இதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துக்கிறேன். என்னால் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்கள் எது சொன்னாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தரம் அந்த ஸ்வேதாகிட்டையும் அவங்க அண்ணன்ட்டையும் டீல் பேசுகிறாரு. இதை பார்த்த பவானிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சுந்தரம் இவ்வளோ மோசமாக இருந்திருக்காரு. பிஸ்னஸ் அழியாருன்னு பார்த்தா இவர் பிஸ்னஸ் விஷயமா அலையல, பொண்ணு கூட சேர்ந்து தப்பான விஷயம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம தான் நம்ம புருஷன் சரியாக கவனிச்சிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே பவானி ரொம்பவுமே உடஞ்சி போயிடுறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாமல் பவானி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பொன்னி அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. பொன்னி வரும்போது சிவானி பாப்பா ஓடி போய் பொன்னியத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க. பொன்னி கையில் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறத சிவானிகிட்ட கொடுக்குறாங்க. எப்போதும் போல் பவானி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சுந்தரம் ஒன்று டக்குன்னு பார்த்துட்டு, ஏய் சிவானி, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவளுக்குலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, அவள் மோசமானவ, அவள் கூட போய் வாங்கி சாப்பிட்றேன், கீழே போடு சிவானி. பவானி என்ன பண்ணிட்டு இருக்க நீ பார்த்துட்டு அப்படிங்கவும், ஏங்க அதெல்லாம் ஒன்றும் மோசமாக இருக்காது, பரவாயில்ல சிவானி, நீ சாப்பிடு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரத்துக்கு சந்தேகம் வருது. என்ன வழக்கமாக பவானி பொன்னி மேலே கோபம் தானே படுவா, இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கே அது அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பொன்னி எதுவுமே சொல்லாமல் மாட்டிக்கு போயிடறாங்க. இங்கே சுந்தரம் பவானி பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு பவானி உனக்கு, நீ பொன்னியை திட்டுவேன்னு பார்த்தா பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படிங்கவும், இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பவானி கிளம்பிடுறாங்க. இங்கே சுந்தரத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ சம்மந்தம்லாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு இங்கே பவானி யோசிக்கிறாங்க. நாம் காலைல பார்த்ததை அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுந்தரத்துக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான கெட்ட பழக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இன்னும் எத்தனை பேர் கூட இவர் பழகுறாருன்னு தெரியலையே, முதல்ல இதை கண்டுபிடிச்சாகணும். இதை யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சொன்னாலும் நம்மள தான் எல்லாருமே அசிங்கமாக நினைப்பாங்க. அதுக்காக இது கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவரை இனிமேல் நம்ம கையில் பிடிக்கவே முடியாது. அதனால் நாம் இதை சக்திகிட்ட சொல்லிடலாம். சக்திகிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரித்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கும். அப்போ தான் இவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பவானி யோசிக்கிறாங்க.